ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம அரிசும் சந்தாவும் அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஆப்போசிட்டில் நம்ம பல்லவனும் வானத்தையும் வந்துக்கிட்டு இருக்காங்க. பையா என்னாச்சு, அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, அதனால தான் பையா எங்களை அங்கே இருக்க வேண்டாம், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டார், அதனால தான் நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பின்னாடி திரும்பி சந்தா பார்க்குறாங்க. ஆட்டோலேருந்து இறங்கிட்டு இருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாம். அவங்கள பார்த்த உடனே சந்தா இருந்துட்டு, பையா அங்கே பாருங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஓ, அவங்க தான் உங்களுடைய சொந்தக்காரங்களா? இதுக்கு மேலே சந்தா இங்கே இருக்க வேண்டாம், நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் மட்டும் பல்லவா அவங்கள எப்படியாவது சேஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தை இருந்துட்டு சந்தாவை அங்கேருந்து நேராக அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு நேராக ஹரிஷோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம சேரனும் நம்ம பாண்டியும் உள்ளே இருக்காங்க. இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்கவும், அவங்க வந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டி இருந்துட்டு, வீடு பார்க்க வந்த மாதிரி இந்த இடம் நமக்கு செட் ஆகும்னு எனக்கு தோணவே இல்லைன்னு, ஏன்னா வீடெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வெளியே நின்றுட்டு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஆமாம், இங்கே அரிசி இருக்காரா? அரிசா அப்படின்னா யார் அவர்? எங்களுக்கெல்லாம் யாருன்னு தெரியாது, வீடு கேட்டோம், அதனால் வீட்டோட ஹவுஸ் ஓனர் இருந்துட்டு வீட்டு சாவி கொடுத்துட்டு பார்க்க சொல்லி இப்போ தான் போனார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் கேட்குற ஆள் வந்து முன்னாடி கூடத்தானே இருந்திருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இல்லை நாங்கள் நேற்று கூட பேசினோமே, அவங்க எங்கே தான் இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இல்லைங்க, அவங்க எப்போ காலி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல, வீட்டோட ஹவுஸ் ஓனர் இருந்துட்டு வீடு காலியாக தான் இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் எங்ககிட்ட சொன்னாங்க. நீங்கள் சொன்னாலுங்க, ஒருவேளை நேற்று கூட வீட்டு சாவி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்களும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சேரன் இருந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக சமாளித்து அனுப்பிட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீயும் நல்ல வேலை தாண்டா பண்ணியிருக்க பாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பின்ன யாருன்னா அவங்கக்கிட்ட நம்மளால் சண்டை போட முடியாது, ஆளுங்களே நல்லா பல்காக இருந்தாங்க, எப்படின்னா நம்ம சண்டை போட முடியும், அதனால தானே வீடு பக்கம் வந்த மாதிரி சமாளித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம வானத்தை இருந்துட்டு நேராக சந்தாவை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு, யார் இது புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இவன் என் கூட படிக்கிற பொண்ணுமா, அவங்க வீட்டில் எல்லாருமே அர்ஜென்ட்டு, ஊரில் ஏதோ டெத்துன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் கிளம்பி போயிட்டாங்க, இன்னும் ஒரு 3 நாளில் மாடல் எக்ஸாம் வரப்போகுது, அதனால தான்மா சந்தா இங்கே இருக்காங்க, சரி அங்கே எப்படி தனியாக இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்டு எங்கிட்ட விட்டுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிங்க. நீங்கள் வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. எதுக்காகவும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவன் வந்து சந்தாவை நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டான்னு சந்தாவை வனத்தை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு, ஹரிசனை சைட்டுக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. வானதி வந்து பல்லவனை கூப்பிட்டது, அதுக்கு அடுத்ததாக வர வழியில் சந்தாவை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது, இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நினச்சி பாண்டி ரொம்பவே பெருமைப்படுறாங்க. வானத்துக்கும் ஃபோன் பண்ணி சந்தாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எவ்வளோ பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் போயிடுவேன்னா கண்டிப்பாக நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம பாண்டி இருந்துட்டு சேரன்கிட்ட, எனக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்கிறானே, அதனால தான் அவளை என்னால் விட முடியறதில்ல, யாரும் அவனை விட சொன்னாங்க, வானதி ரொம்பவே நல்ல பொண்ணுடா அப்படின்ற மாதிரி நம்ம சேரனை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக காலேஜில் எல்லா ப்ரோக்ராம்ஸ்லேயும் பல்லவன் வந்து பேர் கொடுத்துருக்கிறதுனால ப்ராக்டிஸு மட்டும்தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதுக்கடா இப்படி உடம்பை போட்டு வருத்திக்கிற, வீட்டில் ரொம்ப பிளாக் மார்க் ஆகிப்போச்சுடா, அதனால தான் அவங்க முன்னாடி நல்ல பேர் எடுக்கணுன்றதுனால தான் மேடையில் ஏறி ப்ரைஸ் வாங்குறது என் அண்ணன் முன்னாடி நான் காட்டணும், இதனால் வரைக்கும் ஜஸ்ட் பாஸ் மட்டும் தான் இருக்கேன், இப்போ கொஞ்சம் டாப் லெவலில் பாஸ் ஆகலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
அதுக்கு அடுத்ததா நம்ம வானதி இருந்துட்டு சந்தாவை சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. அப்போ மாணிக்கமும் வசந்தும் வராங்க. வசந்த் வந்து சந்தாவை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அவருக்கு ஏற்கனவே ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்லா ஹைட்டாக வெயிட்டாக தான் இருக்கார், அடித்தாருன்னா அவ்வளோதான், உன்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சந்தா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.